தன்னுடைய ரூபத்தின்படியேயும் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் தேவன் மனிதனை படைத்தார். அப்ப இந்த சாயல் ரூபம் அப்படின்றது என்னன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒண்ணு, அவரை போலவே அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவங்கள், அவர் இரக்கமா இருக்கிறது போல, அவர் தயவா இருக்கிறது போல, அவர் அன்பா இருக்கிறது போல, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்றதை நாம் பார்த்தோமானால் அவருடைய அதிகாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டதான காரியம், பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்கிற 2 வார்த்தையை பயன்படுத்துறார் ஆண்டவர். சோ அப்ப மனிதனை தேவன் படைத்து பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களை பூமியில வைத்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த நிர்வாகத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதை அந்த நிர்வாக தன்மையில அவங்க சரியாக செயல்படாமல் போகிற பொழுது அப்பதான் பூமிக்குள்ள பாவம் பிரவேசிக்கிற காரியத்தை நாம பார்த்து வருகிற காரியம், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாக இருந்தது. அந்த காரியத்தை தேவன் சரிப்படுத்தி மனிதனுக்கு அந்த ஆளுகை கொடுத்தார் என்கிற காரியத்தை நேற்றைக்கு நாம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் இன்னும் அநேக காரியங்களை, இந்த நிர்வாக தன்மையை இன்றைக்கும் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த நிர்வாகத்துல நம்ம சரியா இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய காரியத்தை நாம் வெற்றியாக செய்து முடிக்க முடியும் என்பதை நாம் பார்த்தோம். சரி, ஒவ்வொரு காரியமாக நாம நேற்றைக்கு காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். இன்னைக்கு இந்த நிர்வாக தன்மையில, நிர்வாகம் என்பது எங்கிருந்து வந்தது நான் சொன்னேன்னா தேவனிடத்திலிருந்து வந்தது. அந்த நிர்வாகிக்கக்கூடிய அத்தனை தாளந்துகளையும் திறமைகளையும் ஞானத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். அது அநேக காரியங்களை நாம கற்றுக்கொண்டோம். கடைசியா நம்ம பார்த்து தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னை நான் தீமோத்தி சொல்ல, உன்னை கிரேத்தா தீவுல நான் விட்டுட்டு வந்தப்பா, அங்க குறையா இருக்கிற காரியத்தெல்லாம் நீ சரி செய்யும்படியாக உன்னை கிரேத்தா தீவுல விட்டு வந்தேன் என்று சொன்னதை பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் மனிதர்களை கொண்டு வேதத்துல நம்ம வாசிக்க போகிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். மனிதர்களை கொண்டு தேவன் தன்னுடைய நிர்வாகத்தன்மையை, நிர்வாக காரியங்களை அவர் எப்படி செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சில உதாரணங்களை வேதத்திலிருந்தே நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்துல நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் வேதத்துல இருந்துதான் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வேதம் எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ரைட், இப்போ இந்த நிர்வாகத்தன்மையில இன்னைக்கு நாம நோவாவை எடுத்துக்கொள்ள போறோம். நோவா என்ற மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நோவாவுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. 6, 7, 8 இந்த அதிகாரங்களிலே நோவாவின் வாழ்க்கை மிக அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நோவாவுடைய காலம் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 1ல இருந்து 11 அதிகாரம் 2000 வருஷத்து ரெக்கார்ட சொல்லுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 2000 வருஷத்து ரெக்கார்டு அது சொல்லுது. அதுல இந்த நோவாவுடைய காரியத்தை அங்கே தேவன் பதிவு செய்திருக்கிறதை பார்க்க முடியும். இவங்க எல்லாம் தோட்டத்துக்கு வெளியே இருந்தவங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்காலர், தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல தேவனோடு நடக்க வேண்டியவர்கள் ஆதாம் ஏவாள் ஐயா. அப்போ தேவனோடு கூட நடக்க வேண்டியவர்கள் அவங்க நடக்க தோற்று போனார்கள், நடக்கல. தோட்டத்துக்குள்ள எல்லா விதமான காரியங்களும் இருந்தது. பகலின் குளிர்ச்சியான நேரத்துல தேவன் ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. ஆனா தோட்டத்துக்கு உள்ள தேவனோடு நடக்க வேண்டியவர்கள் தேவனோடு நடக்கல. ஆனா தோட்டத்துக்கு வெளியே பாவம் செய்த பின்பாக தோட்டத்துக்கு வெளியில் 2 பேர் தேவனோடு நடந்ததை, சஞ்சரித்ததை வேதம் சொல்லுகிறது. ஒண்ணு ஏனோக்குடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை.
அவர் தேவனோடு நடந்தார். 300 வருஷம் ஆண்டவரோடு கூட நடந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட நடந்தார் அப்படின்னா கையை வீசிட்டு நடக்கிறது இல்ல. அந்த கடினமான சூழ்நிலையிலேயும் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூர போன காலத்திலேயும் இவங்க கடவுளுக்கு பயந்தது மனசாட்சியின் காலம். இதெல்லாம் அந்த ஏனோக்கு வாழ்ந்தது, நோவா வாழ்ந்ததெல்லாம் மனசாட்சியின் காலம் என்பதை பார்க்கிறோம். இப்ப நாம கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மனசாட்சியில அவங்க உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவனோடு கூட நடந்த அந்த அனுபவத்தை தான் நாம் பார்க்க முடியும். இப்ப நோவாவுக்கு தேவன் ஒரு பெரிய பேழையை கட்ட சொல்லுகிறார். ஒரு அற்புதமான காரியம். தோட்டத்துக்கு வெளியில அந்த பேழையை ஏறக்குறைய அவரு ஒரு 120 வருடங்கள் அந்த பேழையை அவர் கட்டார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. அதுதான் ஏனோக்கு எப்படி தேவனோடு 300 வருஷம் நடந்தாரோ அது போல நோவாவும் இந்த காலகட்டங்கள்ல வாசிக்கிறோம் 120 வருடங்களாக ஒரு பெரிய பேழையை அவர் கட்டினார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த நிர்வாக தன்மையை தேவன் நோவாவுடைய கரத்துல கொடுத்தார். அப்ப நோவா என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த பேழையை கட்டுவதற்கான அத்தனை வரைபடங்களையும் தேவன் கொடுத்த பொழுது அப்படியே அதை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தியதை பார்க்கிறோம். அது 300 முழ நீளம் என்றும் 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழம் உயரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, அங்கே அந்த காரியத்தை தேவன் நோவாவுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது, அதை செய்யும் பொழுது அதை ஒழுங்கும் கிரமமாக அதை செய்தார் என்பதை பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன தேவன் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்யக்கூடியவர். பெருமையா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. பெருமையா இருந்ததை, ஒழுங்கின்மையாக இருந்ததை எல்லாத்தையும் சரிப்படுத்தி, பூமியை சரிப்படுத்தி எப்படி அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தாரோ அது போல இந்த பேழையை கட்டுகிற பொழுதும் அந்த அளவை தேவன் கொடுத்ததை பார்க்க முடியும். 300 முழ நீளம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. 300 என்பது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. கிதியோன் கையில வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க. அந்த 300 பேரை வைத்துக் கொண்டு கிதியோன் 3 பெரிய படைகளை, மீதியானியர், அம்மோனியர், மோவாபியர் என்கிற 3 பெரிய கூட்டத்தை வெறும் 300 பேரை வைத்து அவர் ஜெயித்ததை நம்ம பார்க்க முடியும். அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றியா, வேற யாருடைய வெற்றியும் கிடையாது. தேவன் நம்ம பார்க்கிறோம் கிதியோனுக்கு அந்த எப்படி மீதியானியர்களை, அம்மோனியர்களை, மோவாபியரை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்து அதன் வழியாகவே அவர் ஒரு பெரும் ஒரு தீவெட்டியையும் பானையை வைத்து அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறத பார்க்கிறோம். அது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி, அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த 300 முழம் நீளம் என்பதற்கு இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சிம்சோன் 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய வேளாண்மை பயிர் நிலங்கள்ல விட்டு எதிரிகளை மேற்கொண்ட காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு தனி மனிதனுடைய வெற்றியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முழு பாவத்திற்கும் சாபத்திற்கும் அவரே அந்த காரியங்கள் எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தனி மனிதராக அவர் வெற்றி பெற்றார் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. சோ அப்போ 300 என்பது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் வெற்றி பெற்று நமக்கு அதை பங்கிட்டு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 50 முழ அகலம் என்பது அது பெந்தெகோஸ்தே நாளை குறிக்கிறது. அது நோவா பேழையாக இருந்தாலும் அந்த பேழைக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதான் முக்கியமான காரியம். ஆவியானவர் இல்லாத யுகங்கள் கிடையாது. ஆவியானவர் செயல்படாத காலங்கள் கிடையாது. ஆவியானவர் செயல்படாத வருஷங்கள் கிடையாது. அதே போல ஆவியானவர் கிரியை செய்யாத இடங்களும் கிடையாது. அது நோவா பேழையாக இருந்தாலும் அந்த பேழைக்குள்ளேயும் ஒரு புறா இருந்தது. நோவா பேழை என்பது 50 முழ அகலம். ஆவியானவர் அந்த பேழையை கட்டுவதற்கு நோவாவுக்கு அந்த ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தார் என்பதை பார்க்கும். இதுக்கு முன்னாடி யாராவது பேழை கட்டியிருக்காங்களா? இல்ல. இவ்வளவு பெரிய பேழையை கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் 1 வருடத்துக்கு மேலாக தண்ணீர் மேல் நின்று கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட அந்த பேழைக்குள்ள ஒரு 5000 விலங்குகள் இருந்திருக்கலாம். ஜோடு ஜோடாக பறவை இனங்கள், அந்த காட்டில் இருக்கிறதான விலங்குகள், இதெல்லாம் ஜோடு ஜோடாக கிட்டத்தட்ட ஒரு 5000 விலங்குகள் இருந்திருக்கலாம் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம். அடுத்தது 30 முழ அது உயரம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய மரணத்தை அது காண்பிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. இந்த பேழை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்கப்பட்டார். சோ அந்த பேழை முழுவதுமாக அது ஒழுங்கும் கிரமமாக அது செய்யப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அந்த நிர்வாகத்தை, அந்த காரியத்தை செய்வதை இந்த நோவா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அந்த நிர்வாகத்தன்மை எத்தனை வருஷம்? 120 வருஷங்கள். அதிலேதான் அவருடைய கவனம் இருந்தது. அந்த பேழையை மிக அழகாக, நேர்த்தியாக, அவர் சரியாக அந்த பேழையை அவர் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். கொப்பேர் மரம், கொப்பேர் என்றாலே பாவ நிவர்த்தி என்று அதனுடைய பொருள். அது முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம்னா அந்த பேழையை எங்கு தொட்டாலும் அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். சோ அப்படி அந்த பேழையை கட்டுகிறதான அந்த நிர்வாகத்தன்மையை ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்தார். அதை வெற்றியாக அவர் செய்து முடித்தார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நோவா ஒரு பேழையை கட்டினாரோ அது போல ஆண்டவர் மோசேயை கொண்டு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். எப்படி நோவா பேழையை கட்டுறதுக்கு எப்படி அங்கே அளவுகள் கொடுக்கப்பட்டதோ அதே போல மோசே ஐயா எப்படி மோசே அந்த பேழையை கட்டும்போது அளவுகள் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். பரலோகத்துல ஆண்டவர் சொல்லல, எப்ப ஒரு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு அப்படின்னா ஆண்டவர் வந்து மோசேக்கு ஒரு கட்டி முடிப்பா, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டுன்னு சொல்லல. ஏன்னா இது தேவனுடைய காரியம். எதை செய்தாலும் தேவன் அதை ஒழுங்கும் கிரமமாக செய்யக்கூடியவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அளவுகள் கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாவற்றுக்கும் சரியான அளவுகள் கொடுக்கப்பட்டது. வெளிப்பிரகாரம் எங்க இருக்கணும், வெளிப்பிரகாரத்துல என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் அது எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், தூப பீடம் எங்க இருக்க வேண்டும், குத்துவிளக்கு எங்க இருக்க வேண்டும், சமூகத்து அப்பத்து மேஜை எங்க இருக்கணும், அந்த சமூகத்து அப்பத்து மேஜையில எத்தனை அப்பங்கள் சுட்டு வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும், இந்த குத்து விளக்குல எத்தனை அகல்கள் அங்கே அதுல இருக்கணும், தூவபீடத்துல என்ன விதமான காரியங்களை நீ தூவமாக செலுத்த வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய திரைகள் அவைகள் எவைகளினாலே செய்யப்பட வேண்டும். அடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு மேல எந்த தங்க காரியத்தினால எந்த உலோகத்தினாலே அதை மூடப்பட வேண்டும், இது எல்லாத்தையுமே அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அப்ப அதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நோவாவுடைய பேழை எங்க கைய வச்சாலும் அங்க இயேசு தெரிவாரோ, அதை விட இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எங்க கைய வச்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார். வெளிப்பிரகாரம் பலிப்பிடம் என்றால் இயேசு, பரிசுத்த ஸ்தலத்தில அப்பங்கள் என்றால் அது இயேசு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக உடன்படிக்கை பெற்று என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறார். சோ இதை இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவதற்கும் தேவன் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்தார். எப்படி பேழையை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரோ அல்லது அளவுகளை கொடுத்தாரோ அது போல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கும் தேவன் அளவுகளையும் வரைபடத்தையும் கொடுத்து அதை செய்ய உதவி செய்தார் என்பதை பார்ப்போம். முதல்ல அங்க பார்த்தோம் நோவாவுக்கு அந்த நிர்வாகத்தன்மையை கொடுத்திருந்தார், அவர் அதை சரியாக செய்தார். அதே போல இங்கே மோசேயை தேவன் அழைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற அந்த நிர்வாகத்தன்மையை, அட்மினிஸ்ட்ரேஷன் என்றதான அந்த நிர்வாகத்தன்மையை மோசேக்கு ஆண்டு கொடுத்திருந்தார். இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அங்கே நோவா மாத்திரம் அந்த பேழையை நிர்வாகித்து கட்டியதை நாம் பார்க்க முடியும்.
ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிற பொழுது மோசேயும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இன்னும் அநேகரை தேவன் எழுப்பியதையும் நாம் பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசே அளவுகளை கொண்டு வருகிறார், வரைபடங்களை கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் அதை கட்டி எழுப்புவதற்கு நாம பார்த்தோம் அப்படின்னா பெசலியேல், ஆசரிப்பு கூடார பெசலியேல் இந்த மனிதர்களை எல்லாம் தேவன் தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி அதை கட்டுவதற்கு ஆண்டவர் அவர்களையும் எழுப்பினார் என்பதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த வேலைகளை செய்வதற்கு இன்னும் ஞானம் உள்ளவர்களை, அறிவுள்ளவர்களை, ஆர்வம் உள்ளவர்களை எல்லாம் ஆவியானவர் எழுப்பினார், ஜனங்களை எழுப்பினார். எல்லாம் இணைந்துதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. மோசே என்ற மனிதனுடைய நிர்வாகத்தின் கீழாக அங்கே மக்கள் எல்லாரும் இணைந்து அந்த காரியத்தை செய்தார். சோ அந்த நிர்வாகம் என்பது என்ன அப்படின்னா, இணைந்து செயல்படக்கூடியதாக காணப்படுகிறது. எல்லாம் இணைந்து செயல்படும் பொழுதுதான் அந்த காரியம் வெற்றி உள்ளதாக அதை நாம் பார்க்க முடியும். அதையும் அவர்கள் ஒழுங்கும், அதாவது நேர்த்தியாக செய்த காரியத்தை பார்க்க முடியும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்துல இறங்கி வந்ததை நம்ம பார்க்கணும். நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு அந்த நிர்வாக தன்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எதை செய்தாலும் அதை ஒழுங்கும் கிரமமாக நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதே போல ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. அங்கே ஒரு நாளைக்கு எத்தனை முறை பலி செலுத்தணும்? 5 விதமான பலிகளை நம்ம பார்க்கணும். 5 விதமான பலியை நம்ம பார்க்கணும். சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, அசைவாட்டும் பலி என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே 5 விதமான பலிகளை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். இந்த பலி எந்த நேரத்துல யாருக்காக எப்பொழுது செலுத்தப்பட வேண்டும்? இது 5 விதமான காரியங்களை குறிக்கக்கூடிய பலியாக அது காணப்படுகிறது. இந்த 5 பலிகளிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிலே அந்த பலியிலே இருக்கிறதை நாம் பார்க்க. பொதுவாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமும் மனிதனுடைய படைப்பு, கீழே விழுதல், பாவத்துல விழுந்து போறது. யாத்திராகமும் அந்த மனிதனை தேவன் தூக்கி எடுத்து கானான் என்கிற தேசத்துக்கு நேராக நடத்துதல். லேவியராகமும் அந்த கானானை நீ அந்த கானானுக்குள்ள நீ போகணும் அப்படின்னா கடவுள் உன் கூட வரணும். அதுக்காக தான் அந்த லேவியராகம புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. கானான் உனக்கு முன்பாக இருக்கிறது உண்மைதான். கிட்டத்தட்ட ஒரு 500 மைல் தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியது என்பது உண்மைதான். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி அந்த கானான் இருந்தாலும், ஒரு 500 மைல் தொலைவில் அந்த கானான் தேசம் இருந்தாலும், ஆண்டவருடைய துணை இல்லாமல் அந்த தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது என்பதை காண்பிக்கக்கூடிய புஸ்தகம் தான் இந்த லேவியராகமம். இந்த லேவியராகமம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கானானுக்கு போகணும்னா கடவுள் உன் கூட வரணும். கடவுள் உன் கூட வரணும் அப்படின்னா நீ அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவரை சந்தித்து நீ அவருக்கு பலி செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டுல அவங்க ஒரு நாளைக்கு 2 முறை பலி செலுத்துவாங்க. காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை ஆசாரியன் பலி செலுத்துவான். இந்த பலி செலுத்தினதுக்கு பின்பாக அவர்களுக்கு தேவன் எழுந்தருளுவார், மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக. உடனே அவங்க புறப்பட்டு பிரயாணப்பட்டு போவாங்க. சோ அந்த லேவியராகமம் முழுக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் நம்மோடு கூட அவர் நடந்து வர வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை சோதரிக்க முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த பலி செலுத்துகிற முறையை தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து நிர்வாகத்தன்மையில நம்ம பார்த்தோம்னா இன்னொரு அற்புதமான ஒரு அடையாளத்தை நம்ம எங்கிருந்து எடுக்க முடியும்னா, மோசேயுடைய வாழ்க்கையில் இருந்து. இதை நம்ம பலமுறை படிச்சிருப்போம், கேட்டிருக்கிறோம். அங்கே சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருவது உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல அவருக்கும் தேவனுடைய ஆலோசனை தேவைப்பட்டது. இந்த காரியம் மோசே தேவனோட முகமுகமாக பேசினாலும் ஒரு இடத்துல அவருக்கு மற்றவர்கள் மூலமாக ஆலோசனை தேவைப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பெரிய ஆள் தான், ஆனாலும் அவருக்கும் மற்றவருடைய உதவியும் ஆலோசனையும் தேவைப்பட்டது என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஜனங்களை நடத்துகிற பொழுது யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
யாத்திராகமம் 18:13 நினைக்கிறேன். நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஜனங்களை அவர் நியாயம் விசாரிக்கிறார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். ஜனங்கள் நின்னுட்டே இருக்கிறாங்க. மோசே காலையில போய் சூரியன் உதிக்கும் பொழுது ஜனங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். மறையிற வரைக்கும் அங்கே அவர்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப என்னன்னா, ஒரு நீண்ட நேரம், அதாவது அதிக மணி நேரங்கள் மோசே ஜனங்களுக்கு முன்பாகவும் ஜனங்கள் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அப்போ இதுலதான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மோசையுடைய ஏத்ரோ மாமனார் பார்க்கும் பொழுது எப்படின்னா, உனக்கும் பிரச்சனை, ஜனங்களுக்கும் கஷ்டம். அதனால எல்லா வழக்குகளையும் நீங்களே நியாயம் விசாரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜனங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்கள் நிக்கிறாங்க. நீங்களும் அப்படி ஜனங்கள் உட்கார்ந்துகிட்டே இருந்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, 1000 பேருக்கு ஒரு அதிபதியையும் 100 பேருக்கு ஒரு அதிபதியையும் 50 பேருக்கு ஒரு அதிபதியும் ஏற்படுத்துப்பா. அப்போ என்ன செய்வாங்கன்னா, வழக்குகள் வருகிற பொழுது அவங்க அந்த நியாயம் விசாரிப்பார். 1000 பேருக்கு அதிபதியா இருக்கிற நியாயம் விசாரிப்பார். 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற அந்த காரியத்தை சரி செய்வார். 50 பேருக்கு அதிபதியா இருக்கிறவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். ஆனா எல்லாவற்றையும் நீங்க அந்த காரியத்துல தலையிட்டு செய்தால் முடியாம போயிரும். இன்னொன்று, அவர்கள் வழக்கு தீர்க்கட்டும், நியாயம் விசாரிக்கட்டும், முடியாத பிரச்சனைய அவங்க கொண்டு வரும் பொழுது அப்போ அந்த பிரச்சனையை மாத்திரம் நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்றத அவர் சொல்றார். அப்ப இதுல இருந்து ஒரு அருமையான ஒரு நிர்வாக தன்மையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அருமையான நிர்வாக தன்மைய இந்த காரியம் பல இடங்களிலே எந்த ஒரு பாடத்திட்டத்தை போதித்தாலும் அங்கே இந்த காரியம் அடிப்படையாக பேசப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்று நம்ம கற்றுக்கொண்ட பாருங்க, ஆதி திருசபையில பிரச்சனை வந்துச்சு. 12 அப்போஸ்தலர் உடனே ஒரு 7 உதவியாளர்களை, டீக்கன் 7 பேரை செலக்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். முற்றுப்புள்ளி வைக்கிறத பார்க்கணும். பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இதுல இணைந்தவர்கள் மோசே, அவருக்கு கீழாக அடுத்த ஒரு 70 பேரை அவர் செலக்ட் பண்றாரு, அதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அப்பொழுதுதான் அந்த 20 லட்சம் ஜனங்களையும் அவர்கள் சரியாக வழிநடத்தி கொண்டு போக முடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஊழியம், ஜெப கூட்டங்கள், வீட்டு சபைகள், இந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நாம பார்க்கக்கூடிய காரியம்னா ஏதோ ஒருவர் என்பதாக அல்ல, ஒரு டீம் ஒர்க்காக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டிய காரியமாக இது காணப்படுகிறது. ஏன்னா 20 லட்சம் ஜனங்களை ஒரு மோசையை மாத்திரம் தனியாக அவர் சுமந்து கொண்டு சென்றிருப்பாரானால் அவரால் அந்த காரியத்தை ஜெயமாக செய்திருக்க முடியாது. அப்போ மோசேக்கும் ஆட்கள் தேவைப்பட்டது, 70 பேர் அதிபதிகள் தேவைப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் தான் அவனுடைய பாதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் சபையில ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அங்கே சபையில உதவியாளர்களை, சபையின் மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்றதை பார்க்கிறோம். அப்ப நிர்வாகம் என்பது என்ன அப்படின்னா, ஏதோ ஒருவர் என்பதாக அல்ல, மாறாக இணைந்து ஒரு டீமாக இணைந்து அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக அது காணப்படுகிறது. ஏன் இந்த காரியத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஏன் இந்த பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் நம்மையும் இணைப்பில் இருக்கிற இந்த ஆன்லைன் மூலமாக இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிற உங்கள் மேலும் அந்த நிர்வாக தன்மையை நிர்வகிக்கக்கூடிய
காரியங்களை நிர்வாகம் செய்யக்கூடியதான தாளந்துகளை, திறமைகளை, அபிஷேகத்தை, பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்துகிற பொழுதுதான் நாம பிரச்சனையை சால்வ் பண்ணி அடுத்த நிலைமைக்கு போக முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இவங்க இருந்தாங்க. அது மேற்கொள்ளப்பட்டது, சரி செய்யப்பட்டது. சரி செய்யப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள்லயும் அது ஆட்கள் இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. அதனாலதான் இந்த ஊழியத்துல ஏதோ ஒரு போதகர் என்கிற நிலைமையிலே அவங்களுக்கு தான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார்கள் என்பதாக அல்ல, மாறாக நாமும் தோள் கொடுத்து நிர்வாகத்தினுடைய காரியங்கள்ல நாமும் இணைந்து செயல்படுகிற பொழுது நாம் என்னுடைய ராஜ்யத்தை பலமாக கட்டி எழுப்ப முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அந்தியோகியா சபை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்தியோகியா சபை பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அங்கே ஊழியம், அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்தியோகியா சபை ஜெபிக்கிற பொழுது உடனே ஆண்டவர் பேசுகிறார். நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். உடனே அந்த சபை அந்த காரியத்தை பொறுப்பெடுக்கிறது. என்ன செய்யறாங்க? உடனே பவுலையும் பர்னபாவையும் அவர்கள் பிரித்து அந்த பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு அனுப்புகிற காரியத்திலே அந்தியோகிய சபை அதை நிர்வாகம் செய்ததை பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான காரியம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமும் அதுதான். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தின்படியாக இப்ப முதல் முறை ஒரு சவுண்ட் வருது. என்னன்னா, முதல் முறையாக ஒரு சத்தம் கேட்கிறது. நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் பிரிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது போல ஆண்டவர் உங்களையும் இந்த கனமான ஊழியத்திற்காக, மாற்று கலாச்சார ஊழியத்திற்காக, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் உங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒரு பெரிய கனமான ஊழியத்திற்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் பல முறை உங்களிடத்துல பேசி இருக்கலாம். சொப்பனங்கள் வழியாக காரியங்களை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கலாம். மறுபடியும் இந்த பாடத்திட்டத்தின் வழியாக தேவன் அந்த காரியத்தை மிக தெளிவாக அவர் உறுதிப்படுத்துகிற காரியம், நான் அழைத்த ஊழியத்திற்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். அப்போ இந்த நிர்வாகத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம், உடனே அந்தியோகிய சபை இப்பதான் முறை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அது பெற்றுக்கொள்கிறது. எருசலேம் சபை அது யூதருடைய தாய் சபையாக இருக்கு. அது எருசலேம்ல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எருசலேம் சபைக்கு மிஷினரிகளை அனுப்பக்கூடிய தரிசனம் கிடையாது. ஏன்னா அவங்க யூதர்கள், யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். மற்ற மார்க்கத்துக்குள்ள இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்கிறதான அந்த மிஷினரி தரிசனம் அவங்களுக்கு அப்ப கிடையாது. ஆனால் அந்தியோகிய சபை ஒரு புறமார்க்கத்தல் மத்தியிலே அமைந்த சபையாக இருந்தது. அந்தியோகிய சபை குறித்து நிறைய சொல்லலாம். அந்தியோகிய சபை ஜெபிக்கிற சபை, அந்தியோகிய சபை உபவசிக்கிற சபை, அந்தியோகிய சபை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சபை, அந்தியோகிய சபை தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து காணிக்கைகளை அவர்கள் வசூல் செய்து பசியோடும் பட்னியோடும் அல்லது ஏழ்மையோடு இருக்கக்கூடியதான எருசலேம் சபைக்கு அனுப்பின சபை, நல்ல குணாதிசயங்களை உடைய சபை. இப்போ இந்த சத்தம் வருகிற பொழுது, ஆவியானுடைய சத்தம் கடந்து வருகிற பொழுது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதற்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். உடனே பவுலையும் பர்னபாவையும் பிரித்தெடுத்து தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணி அவர்கள் அனுப்புகிறதை பார்க்கிறோம். பவுல் மற்றும் பர்னபாவுடைய ஊழியத்திற்கான நிர்வாக தன்மையை அந்தியோகிய சபை ஏற்றுக்கொள்கிறது. அந்தியோகிய சபை இந்த காரியத்தை பொறுப்பெடுக்கிறது. அப்போ நிர்வாகம் செய்து அவர்கள் அந்த 2 பேரையும் ஊழியத்துக்கு அவங்க அனுப்புறாங்க. அவங்க அங்கிருந்து புறப்பட்டு சீப்ருதி வழி ஆகிய கலாத்திய நாடுகள்ல போய்
ஒரு பெரிய ஊழியத்தை அவர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான காரியம் என்ன அப்படின்னா, உடனடியாக அந்தியோகிய சபை அந்த காரியத்திற்கு செவி கொடுத்தது. உடனடியாக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து அவர்கள் ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அதுல அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யல. அவர்கள் முழுக்க முழுக்க அந்த மிஷனரி ஊழியத்திற்கு அந்தியோகிய சபை முழு பொறுப்பாக இருந்து நிர்வாகம் செய்ததை பார்க்கிறோம். அந்தியோகிய சபையோடைய வேலையா தான் மிஷனரிகள் அனுப்புனாங்க. பவுல பர்னபா அனுப்புனாங்க. மார்க்கை இணைத்து அனுப்புனாங்க. பவுல் மார்க்கை கூட்டிட்டு போகும்போது பர்னபா மார்க்கை கூட்டிட்டு போகும்போது பவுல் சீலாவை கூட்டிட்டு மறுபடியும் அடுத்த மிஷனரி பிரயாணத்துக்கு மக்கதோனியா ஊழியங்களுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். சோ சபை இந்த காரியத்துல நிர்வாக தன்மையை பொறுப்பெடுத்துக் கொண்டு அதை அவர்கள் சரியாக செய்ததை நாம் காண முடிகிறது. புரியுதுங்களா? ரைட். சரி, இப்போ ஒரு சபையை நிர்வாகம் செய்வதற்கு இதுவரைக்கும் நம்ம நிர்வாகத்தன்மையை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டே வரோம். மூல வசனம் அதுதான். தேவன் பண்படுத்தவும் பாதுகாக்கவும், அதாங்கதான் அந்த நிர்வாகம் ஆரம்பிக்கிறதை பார்க்கும். ஆதியாகமோ பொதுவா எல்லாவற்றுக்கும் ஆரம்பம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் அதுதான். மனிதனுடைய ஆரம்பமும் அதுதான். மனிதனுடைய பாவம் செய்த போது விழுந்தது அதுவும் அதனுடைய ஆரம்பமும் அங்கதான். முதல் கல்யாணம் அதான் ஆரம்பம். ஆதியாகம புஸ்தகம் முதல் கல்யாணத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லுகிறது. முதல் பிள்ளை பேரு காயினுடைய ஆரம்பத்தை சொல்லுகிறது. முதல் ஆராதனை அதனுடைய ஆரம்பத்தை சொல்லுகிறது. முதல் கொலை அதனுடைய ஆரம்பத்தை சொல்லுது. இப்படி ஆதியாகமனாலே எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிறது. அதான் ஆதி, ஆரம்பம் என்பதை பார்ப்போம். என்ன அப்படின்னா, அதே ஆதியாகம புஸ்தகம் தான் நிர்வாகத்தின் குறித்து பேசுகிறது. சரி, ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும். ஒரு நிர்வாகியாக இருந்து, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து, ஒரு சிஓவாக இருந்து, ஒரு பிரின்சிபலா இருந்து, ஒரு சேர்மனா இருந்து, ஒரு எம்டியா இருந்து, ஒரு ஹெட் மாஸ்டர் என்ற நிலைமையில இருந்து, ஒரு பிரசிடென்டாக இருந்து, இதை எப்படி நிர்வாகம் செய்ய முடியும், அல்லது அவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள் வேணும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நிர்வாகிக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன குணாதிசயங்கள் வேணும், அவர் எப்படியெல்லாம் அந்த நிர்வாகத்தன்மையை அவர் செயல்படுத்துவதற்கு என்னென்ன அவருக்குள்ள சுபாவங்கள், குணாதிசயங்கள் வேணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம நிர்வாகம்னா என்ன, வேதத்திலிருந்து நிர்வாகத்தினுடைய காரியங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். நோவா எப்படியா தன்னுடைய நிர்வாகத்தன்மையை அவர் சரியாக செயல்படுத்தினார். மோசே எப்படி தன்னுடைய நிர்வாகத்தன்மையை சரியாக செயல்படுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நிர்வாகத்தன்மை எப்படி செயல்படுத்தினார்கள், அந்தியோகிய சபை நிர்வாகத்தன்மை எப்படி செயல்படுத்தியது, இதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டே வரோம். இப்போ ஒரு நிர்வாகிக்கு அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் வேணும், அதை தான் இப்ப நாம முதல்ல பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, அர்ப்பணிப்பு என்கிற காரியத்துலதான் இந்த நிர்வாகத்தன்மை முதல்ல ஆரம்பிக்கிறது. அர்ப்பணிப்பு. கடமை என்பது வேற, கடமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. கடமை ஏதோ செய்தோம், சொல்லிட்டாங்க, அதை செஞ்சோம். ஏன்னா போக சொன்னாங்க, அவங்க போக சொன்னதெல்லாம் நான் போறேன். அவங்க செய்ய சொன்னாங்க, அதனால நான் செய்யறேன். அது ஒரு கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்க, ஆண்டவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்க சொல்லல. அர்ப்பணிப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் முழுமையாக அர்ப்பணத்தோடு செயல்படுகிற பொழுதுதான் அந்த நிர்வாகத்தை, அந்த காரியத்தை நாம் சரியாக நிர்வகிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அர்ப்பணிப்பு. பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, பவுல் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் தேவன் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்தார். தன்னை முழுமையாக அவர் அர்ப்பணித்திருந்தார். தேவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வதற்கு பவுல் முழுமையாக தன்னை அர்ப்பணித்திருந்ததை பார்க்கிறது. ஊழியம், என்னுடைய வேலை என்பது இது ஒரு கடமையாக அல்ல, ஒரு பாரம்பரியமாக அல்ல,
இல்ல அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அந்த முழு அர்ப்பணத்தோடு அர்ப்பணிப்போடு அந்த காரியத்தை செய்கிற பொழுதுதான் அங்கே நாம் அதுல நம்ம பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். அர்ப்பணம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதான் பவுல ஆண்டவர் சந்திக்கிற பொழுது தமஸ்கு வீதியில அவர் கீழே விழுகிற பொழுது அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பவுல் கீழே விழுந்த பொழுது அப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே நீ யார்? அப்ப இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நான் தான். நான் தான்ப்பா, நான் தான் அந்த இயேசு, நீ என்னதான் துன்பப்படுத்துற. அப்போ ஜனங்களை பவுல் துன்பப்படுத்தினாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்ம பாக்குறோம். பவுல் கேட்ட வார்த்தை என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்போ இந்த பாடத்திட்டத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வேலையை கடமைக்காக அல்ல, ஏதோ செய்தோம் என்பதாக அல்ல, பாரம்பரியமாக அல்ல, மாறாக முழு அர்ப்பணத்தோடு அந்த காரியத்தை செய்யணும். அப்பதான் அந்த தேவன் அப்படி செய்யும்போதுதான் நம்ம அதை வெற்றியாக முழுமையாக செய்து முடிக்க முடியும். வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அர்ப்பணம் இல்லாமல் தேவனுடைய மனிதர்கள் செய்தது இல்லை என்பதை பார்ப்போம். ஏன்னா அது முழுமையான அர்ப்பணம் இல்லைன்னா மோசே 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திருக்க முடியாது. ஏதோ அவங்க அது நடந்து வந்த பாதை என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். கரடுமுரடான பாதைகள், கரடுமுரடான அனுபவங்கள், கடினமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கடியான நிலைமைகள், இயற்கை ஒரு பக்கம் எதிராக இருந்தது. ஆண்டவரை சந்திக்க போறாங்க, அமலேக்கியர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். அங்கே அவர்கள் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணுகிற பொழுது சர்ப்பங்கள் அவரை கடித்ததை, தீண்டியதை பார்க்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எதிராக இருந்துச்சு, கடினமாக இருந்தது. மோசே ஜனங்களை நடத்துகிற பொழுது அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் அர்ப்பணம் இருந்ததுனாலதான் மோசே 40 வருடம் ஒரு நாளும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. சோ அதனால இந்த நிர்வாகத்தன்மையில ஒரு சபையை நிர்வாகம் செய்யறோம், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யறோம் செய்யணும் அப்படின்னா அர்ப்பணம் தேவை. அதனாலதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவர்கள் நிர்வாகத்தன்மையில இருக்கிறவங்க, அவங்க கையில தான் என்ன இருக்கு அப்படின்னா, கப்பலை நடத்துகிறதான அந்த கேப்டனை போல அவங்க கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. அந்த கப்பல் போகிற வழியிலே காற்றுகள் இருக்கும், பனிப்பாறைகள் இருக்கும். சில நேரங்கள்ல அதிக நாட்கள் மழை காலங்கள் எல்லாம் இரவு என்றும் தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரோலை விட்டுட்டாங்கன்னா கப்பல் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவர்கள் அக்கறைக்கு போய் சேர முடியாது. அது போலதான் நிர்வாகத்தன்மையில் இருக்கிறவங்க, அவர்கள் முன்பாக நின்று கொண்டு காரியங்களை செய்யக்கூடியவர்கள், முன்பாக நின்று கொண்டு காரியங்களை செய்யறவங்க, பனி பாறைகளை தாண்டி போகணும், காற்றை தாண்டி போகணும், இருளை தாண்டி போகணும், கடினமான சூழ்நிலைகளை தாண்டி போகணும். அப்ப நிர்வாகத்தன்மையில இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சாதாரண நிலைமையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய நினைச்சிருந்தாங்கன்னா முடியாது. அதனாலதான் அந்த ஊழியத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் 100% அர்ப்பணத்தோடு கூட செய்தல். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த நிர்வாகத்துல இருக்க வேண்டிய அடுத்த குணாதிசயம் என்னன்னா, ஒற்றுமையை சொல்லுகிறார் தேவன். ஒற்றுமை என்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஒன்னஸ் என்கிற இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல ஒன்னஸ் அப்படிங்கிற அந்த ஒற்றுமை அப்படிங்கிற இந்த காரியம்
ஒன்னஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அதிகமான இடங்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்தார்கள். அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அப்போஸ்தலருடைய பேதுருடைய விடுதலைக்காக அவர்கள் இரவிலே ஜெபம் பண்ணினார்கள். அங்கே தேவதூதன் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பேதுரு வெளியே அழைத்து கொண்டு வந்ததை பார்க்க முடியும். பவுலும் சீலாவும் ஒரு மனதோடு என்னுடைய அங்கே இரவுல ஜெயிலில் அவங்க ஆராதிக்கிற பொழுது சிறைச்சாலை கதவுகள் அசைந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஒரு மனதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆதி திருச்சபையில 120 பேர் மேல் வீட்டு அறையில 120 பேரும் ஒரே மனதோடு அவர்கள் கூடியிருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு 40 நாள் தரிசனமானார். தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசியாக சொன்ன காரியம், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு விலக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். சோ அந்த ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கு தரிசனமாக இருந்தாலும் அங்கே ஒரு 120 பேர், அது ஒரு முக்கியமான எண்ணாக இருக்கிறது. 120 பேர் 120 பேர் அவங்க மேல் வீட்டு அறையில அவங்க மேல கூடியிருந்தாங்க. எத்தனை நாள் கூடியிருந்தாங்கன்னா 10 நாள். மேல் வீட்டு அறையிலே 120 பேர் 10 நாள் இரவும் பகலும் ஒரே காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்னன்னா, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை உடைய வார்த்தையின்படியே எங்களை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க என்று சொல்லி ஒரு மனம் காணப்பட்டது. ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த ஒரு மனம் என்பதை பார்க்கிறோம். சத்ரு இதைதான் சிதைப்பான். சபைகளிலே குடும்பங்களிலே ஒரு மனதை கெடுப்பான். அந்த காரியத்தை நாம சரியாக கவனமாக நாம் கையாண்டால் அந்த காரியத்தை நாம் அதுக்குதான் சில இடங்கள்ல பார்க்கிறோம், வளைந்து கொடுக்கிற அனுபவம் வேணும். வளைந்து கொடுக்கிற அனுபவம் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை நம்ம மென்மையாக சரியாக நடத்தி கொண்டு போக முடியும். அநேக காரியங்களை நம்ம அதுக்கு ஓமையா சொல்ல முடியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், இந்த நிர்வாக தன்மையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், தேவனுக்கும் சபைக்கும் ஒரு மனம் ஒற்றுமை, அதே போல சபைக்கும் போதகருக்கும் ஒரு மனம் ஒற்றுமை, சபை மக்களுக்கும் சபை ஜனங்களுக்கும் ஒற்றுமை, குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமை, ஐக்கியம் என்கிற இந்த காரியத்தை நாம் கவனிக்க. ஏன்னா பொதுவாகவே பிசாசுடைய காரியம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு மனதை அவன் கெடுப்பான். எப்படி ஆதாம் ஏவாளை அந்த காரியத்தின் மூலமாக தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை முதல்ல பிரிச்சான். அதே போல பார்த்தோம்னா காயின் ஆவேலுக்குள் இருக்கிற அந்த ஒற்றுமைய அவன் அந்த கோபம், எரிச்சல் என்கிற நிலைமையிலே அந்த ஒற்றுமையை, ஐக்கியத்தை பிரித்ததை பார்க்க முடியும். அதே போல ஆபிரகாம் லோத்து 2 பேரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இச்சை, அதாவது சோதம் குமார பட்டணத்தை போல இருக்கக்கூடிய இடத்தை அவன் தெரிந்து கொண்டு அவன் பிரிந்து போகிறதை பார்க்க முடியும். இப்போ வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்ரு எப்பொழுதுமே ஒற்றுமையை குலைக்கக்கூடியவனாக, அந்த ஒற்றுமையை கலைக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அப்ப அதுல ரொம்ப நம்ம கவனமாக நாம் அதுல இருக்க வேண்டும். ஒற்றுமையா இருந்தாதான் தேவனுக்கென்று நாம் பலத்த காரியங்களை நாம் செய்ய முடியும். தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க முடியும். தேவனுடைய ஊழியத்தை நாம் சரியாக நிறைவேற்றி முடிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஐக்கியம் ரொம்ப மிக முக்கியம். ஐக்கியம் மிகவும் முக்கியம், ஒற்றுமை மிகவும் முக்கியம் என்பதை பரிசுத்த வேதாகம் நமக்கு அழகாக சொல்கிறது. பாருங்க, பவுலும் பர்னபாவும் முதல் மிஷனரி பிரயாணத்துல போனாங்க. அங்கே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அவருடைய கரங்களை கொண்டு கர்த்தர் செய்தார். அதனால இந்த இக்கோனியன், லிஸ்த்ரா, தெருபே போன்றதான நாடுகள் எல்லாம் அவங்க போய் ஊழியம் செய்கிற பொழுது அங்கே சாதாரணமாக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. பவுலுடைய அந்த கர்ச்சீப் மூலமாக அநேக வியாதிகள் கடந்து போகிறது.
அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளே மனித உருவுல வந்துட்டாருன்னு சொல்லி பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பெரிய பழியே செலுத்துறாங்க. அப்பதான் பவுலும் பர்னபாவும் சொல்ற, நாங்களும் உங்களை போல மனுஷர் தாயா என்பதை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ அவங்க ஒற்றுமையாக இருந்து செயல்பட்ட பொழுது பாருங்க, பவுலும் சீலாவும் சிறையில ஒற்றுமையாக இருந்து 2 பேருக்குமே கொடிய வேதனை, 2 பேருமே அடிக்கப்பட்டிருந்தாங்க, 2 பேருக்குள்ளேயும் காயங்கள் இருந்தது, 2 பேருக்குமே அங்கே அடிகள்னாலே உண்டானதான வலிகள் இருந்தது. ஆனா இரவுல பாடும் பொழுது 2 பேரும் பாடினாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. பவுல் மாத்திரம் பாடினார்னு சொல்லுது, வெறும் இல்ல சீலா மாத்திரமா துதிச்சார்னு சொல்லுது. பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த காரியத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஒற்றுமையோடு கூட, அதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவர் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பொதுவா நம்மளுடைய கணக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு குதிரை ஒரு 4 டன் வெயிட் இழுத்துட்டு போகும். ஆனா 2 குதிரை சேர்ந்ததுன்னா நம்ம அண்ணன் என்ன சொல்லுவோம்னா 8 டன் இழுக்குன்னு சொல்ல, இல்ல 2 குதிரை சேர்ந்துன்னா 16 டன் இழுக்கும். 4 மடங்கு நன்னாங்கு 16ன்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை 4 டன் தான் இழுக்க முடியும். ஆனா 2 குதிரை சேர்ந்துச்சுன்னா 16 டன் வெயிட்டை எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய பலன் அதுதான். அப்போ இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது, அதனால சொல்றாரு, எங்க 2 பேர் 3 பேர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்க 2 பேர் 3 பேருக்கு நாமத்துல கூடி இருக்கிறாங்களோ, அப்ப இருவர் ஒருமனப்படுகிற பொழுது, இருவர் இணைகிற பொழுது, இருவர் இணைந்து பாடுகிற பொழுது, ஒரு மனதோடு துதிக்கிற பொழுது, இருவர் இணைந்து ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிற பொழுது, அதுக்கு பரலோகம் சொல்லுகிறது, அந்த ஜெபத்தை நான் கேட்டு ஆம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நான் அதற்கு பதிலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒற்றுமை, ஐக்கியம், தேவன் இந்த நிர்வாகத்தன்மையில அதைதான் ஆண்டவர் செய்யறார். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் சபை பலுகணும் பெருகணும்னு நினைச்சாங்க, அதை உதவியாளருடைய கரங்களை கொடுத்தாங்க, அதை அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ மேல இருந்த அப்போஸ்தலர்கிட்ட என்ன என்ன தரிசனம் இருந்ததோ, என்ன திட்டம் இருந்ததோ, அப்படியே அது அந்த அதே பாரமும் தரிசனமும் சீஷர்களுக்கு வாழ்க்கையிலே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதே பாரமும் தரிசனமும் சபையில் இருக்கிற மக்களுடைய காரியங்களிலையும் வாழ்க்கையிலையும் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒற்றுமை அந்த அந்த காரியத்தை, அப்ப அந்த ஒரு மனம் ஐக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த குவாலிட்டி நமக்கு என்ன செய்யணும், இந்த நிர்வாகத்தன்மையில இது மிகவும் அவசியமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது அருமையான நல்ல குவாலிட்டி என்ன அப்படின்னா ஒற்றுமை. 3வது காரியம், முதல்ல பார்த்தோம் அர்ப்பணிப்பு. 2வது காரியம் ஒற்றுமை. 3வது காரியம் ஒருவருக்கு ஒருவர் சரியான தொடர்பு, கம்யூனிகேஷன் சொல்றாங்க. முதல்ல கமிட்மெண்ட் அல்லது சரண்டர், 2வது ஒற்றுமை யூனிட்டி அல்லது ஃபெலோஷிப், 3வது கம்யூனிகேஷன் நம்ம பார்க்கிறோம், சரியான தொடர்பு என்பதை நாம் பார்க்கிறோம். சரியான தொடர்பு. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. சரியான தொடர்பு இல்லாததுனாலதான் ஜனங்கள் மத்தியில இந்த கம்யூனிகேஷன் சரியா இல்லை அப்படின்னா அந்த தரிசனங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தரிசனம் போக முடியாது. சோ
அந்த கம்யூனிகேஷன் என்கிற அந்த காரியத்தை நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக இடங்கள்ல இந்த கம்யூனிகேஷன் எந்த இடத்துல போரா இருக்கோ அங்க வந்து அந்த தரிசனம் வந்து சரியா தெரியல. சரி, இந்த ஊழியத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், தொடர்பு, ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இவங்க சரியான தொடர்பு அப்படின்னா என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அந்த பாவத்தை செய்திருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஒரு என்னுடைய இமேஜின்ல நான் சொல்றேன். அந்த வேதத்துல எப்படி இருக்கான்னு கேட்காதீங்க. என்னுடைய கற்பனையில நான் சொல்றேன். நீங்க எப்படி அதை யோசிக்கிறீங்க, கற்பனை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, அந்த பழத்தை பறிக்கக்கூடிய நேரத்துல அங்கே ஆதாம் இருந்திருந்தால் நிச்சயமாகவே அந்த காரியம் தடை செய்யப்பட்டது. பார்க்கிறோம் அங்க ஒரு பிளவு அல்லது ஒரு 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 இடைவெளி இருக்கிறபடினாலதான் அந்த பழத்தை அவர்கள் பறித்து புசித்து அப்புறம் அதனுடைய பகுதியை தன்னுடைய கணவருக்கும் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காரியம் ரொம்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்ப எதையாவது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் மறைத்தாரா? எதையாவது தன்னுடைய சீஷர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்காமல் விட்டு போனாரா? இல்லவே கிடையவே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அவர் தெரிந்த பொழுது, அறிந்த பொழுது, அழைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது தம்மோடு வைத்திருக்கவும். அப்போ கேட்கிறாங்க, பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து கேட்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் வந்து கேட்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி இவ்வளவு போல்ட்னஸா பேசுறாங்க? படிப்பறிவல்லாதவர்கள், படிப்பறிவற்றவர்கள், பேதைகள், கலிலேயாவில் உள்ளவங்க, இவங்க எப்படி இவ்வளவு போல்டா பேசுறாங்க, ரொம்ப தைரியமா பேசுறாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அப்போ அந்த தொடர்புல இருக்கணும், தேவனோடு சரியான தொடர்புல நம்ம இருக்கணும். அதே போல ஊழியத்திலையும் மற்றவர்களோடு கூட காரியங்களை நாம் உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உலக பிரகாரமாக இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், வேதத்துக்குள்ள இருந்தாலும் அல்லது வேதத்திலிருந்து வெளியே நம்ம காரியங்களை செஞ்சாலும், நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த கம்யூனிகேஷன் என்பது மிக சரியாக இருக்குமானால் அங்கு குழப்பத்திற்கு அங்க எந்த விதமான காரியங்களும் இருக்காது என்பதை பார்க்க. குழப்பம் இருக்காது. குடும்பம் அப்படின்னா அதுதான் சொல்றாங்க. உலக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேலை செய்றீங்களா, ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போறீங்களா, உங்க வேலை எல்லாவற்றையும் ஆபீஸ்ல விட்டுட்டு போகிற பொழுது, நீங்க அங்க வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே உங்களுடைய மற்ற காரியங்களை நீங்கள் துண்டித்துட்டு உங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிடுங்கள் சொல்றாங்க. பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக பேசுங்க, கலந்து பேசுங்க, காரியங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க, நடந்ததை ஷேர் பண்ணுங்க, என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நாம் பார்க்கிற பொழுது எப்படி நம்ம சரியாக இந்த கம்யூனிகேஷன்ல சரியா இருந்தோம் அப்படின்னா அங்கே எந்த விதமான குழப்பமும் இல்லை என்பதை பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான காரியம். இந்த வேதத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது. யாருக்கும்? நகோமிக்கும் ரூத்துக்கும் நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சு. நகோமி மோவாப்ல இருந்து பெத்லெஹேமுக்கு வராங்க. வந்த உடனேயே நகோமி இடத்திலே ரூத்து சொல்றாங்க, நான் வெளியில போய் கதிர்களை பொறுக்கிட்டு வரேன். அப்ப நகோமி சொல்றாங்க, போயிட்டு வாங்க. அப்ப நகோமி சொன்னது போலவே ரூத்து போறாங்க. அங்கே வயல்வெளிகளிலே அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். அது
கோதுமையின் அறுவடையின் காலமாக இருக்கிறது. அப்போ வயல்ல அந்த அறுவடையை அவர்கள் அறுத்து அதை அரிக்கட்டுகளாக கட்டுகிற பொழுது கீழே சிந்துகிறதான அந்த அந்த கதிர்களை, அந்த கோதுமைகளை அவர்கள் ரூத் அதை பொறுக்கி அதை சேகரிக்கிறார். மாலை நேரம் முடிகிறது. திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வருகிற பொழுது நகோமி கேட்கிற பொழுது அதை மிக அழகாக ரூத் அங்கே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் போனேன், நான் கதிர்களை பொறுக்கினேன். அங்கே அந்த அந்த நிலத்தின் எஜமானன் ஒருவன் வந்தார். எனக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தார், உண்ணுவதற்கு ஆகாரங்களை கொடுத்தார். நீ இந்த அறுவடையின் காலம் வரைக்கும் வேற எந்த வயலுக்கும் போக வேண்டாம், என்னுடைய வயலிலேயே தங்கி நீ கதிர்களை பொறுக்கிக்கொள் என்று சொல்லி அவருடைய பெயர், நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையுமே அங்கே ரூத் நகோமிக்கு சொல்லுகிறதை பார்க்க. உடனே பாருங்க, நகோமி உடனே இந்த காரியத்தை கேள்விப்படுகிற பொழுது, போவாஸ் என்று சொல்லப்படுகிற பொழுது அவன் நம்முடைய இனத்தான், உறவினன் என்று சொல்லி ரூத்துக்கு அடுத்த வாழ்க்கையை அவர்கள் ஆயத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அங்கே அவள் சில காரியங்களை சொல்லுகிறாள். அதன்படியாகவே ரூத்து செயல்பட்டு பின்பாக போவாசுக்கும் ரூத்துக்கும் ஒரு அருமையான திருமண காரியம் நடைபெறுவதையும், அதன் வழியாக உலகத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப 4 அதிகாரம் இருந்தாலும் இந்த 4 அதிகாரத்துக்குள்ளாக அழகான காரியம். நகோமிக்கும் ரூத்துக்கும் நல்ல தொடர்பு இருந்தது, ரூத்துக்கும் போவாசுக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. அதே போல எல்லா இடங்களிலையும் பார்க்கும்பொழுது அந்த கம்யூனிகேஷன், அந்த காரியம், அந்த தொலை தொடர்பு அல்லது உறவு, அந்த பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியாக இருந்தது. அதனாலதான் அந்த ரூத்துக்கு மறுபடியும் ஒரு அருமையான வாழ்க்கை கிடைத்ததை நான் பார்ப்போம். எதையும் மறைக்காம நடந்ததை அப்படியே ரூத்து நகோமிக்கு சொல்ல, நகோமி அதன்படி செயல்பட்டதை பார்க்க. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில இருந்ததான அந்த உறவை பார்க்க முடியும். அற்புதமான காரியம். ஆண்டவர் சொன்னாரு, உன் மகனும் உன் ஏக சுதனும் உன்னுடைய குமாரனும் இருக்கிற ஈசாக்கை அழைத்து கொண்டு நான் காண்பிக்கும் மலைக்கு போய் பலி செலுத்து, மூரிய மலையில போய் நீ பலி செலுத்து என்று சொல்லுகிற பொழுது அங்கே தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகிறான். 2 பேரும் பேசிட்டே போறாங்க. பேசிக்கொண்டே போகிற பொழுது மகன் கேட்கிறான். மகனுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, விறகு இருக்கிறது, நெருப்பு கட்டைகள், நெருப்பு இருக்கிறது, ஆனால் பலி இல்லையே என்று கேட்கிற பொழுது மகனுக்கு அழகான ஒரு நல்ல உத்தரவாதத்தை அல்லது ஒரு அருமையான பதில சொல்றார். என்னன்னா, நீதான் அந்த பலி என்று அங்கே ஆபிரகாம் ஈசாக்க சொல்லல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். அதனாலதான் ஈசாக்கு தொடர்ந்து தகப்பனோடு பிரயாணப்பட்டு போகிறதையும், ஏன் இன்னொன்று பலி செலுத்தப்படுகிற வரைக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த வார்த்தை ஈசாக்குடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பின்பாகவும் அவன் பயம் இல்லாமல் அவன் பலிக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இன்னைக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, சரியான தொடர்பு இல்லாத நேரத்துல, நேரத்தை நாம் சரியாக தேவனுக்கு கொடுக்காத பட்சத்துல, அல்லது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காமல் போகிற பொழுது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் போகிற பொழுது அங்கே ஒரு பிளவு ஏற்படுகிறதை பார்க்கிறோம், ஒரு தூரம் ஏற்படுகிறதை பார்க்கிறோம், அங்கே குழப்பங்கள் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம், அங்கே சண்டை, பிரச்சனை என்பதை தலை தூக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதுல நம்ம சரியா இருக்கும். இந்த நிர்வாகத்தன்மையில நாம் சரியான ஒருவருக்கு ஒருவர் தொடர்பை சரியான நிலைமையிலே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த உறவு சரியா இருக்கும். அப்போதான் அந்த நிர்வாகத்தன்மையில நல்லா இருக்கும். பாருங்க, பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து அக்கௌண்ட் கொடுத்தாங்க. நாங்க ஊழியத்துக்கு போனோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து திரும்பி வந்து அந்தியோகியா சபைக்கு அவங்க சொன்னாங்க. பவுலும் பர்னபாவும் ஊழியத்தை முடிச்சு திரும்பி வந்து அந்தியோகியா சபையில வந்து நாங்க ஊழியத்துக்கு போனோம், என்ன நடந்தது, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனோம் அப்படிங்கிற காரியத்தை அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்த்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி. அப்ப அதே போலதான் குடும்பத்திலையும் நாம இதை செய்தோம், என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது, என்ன நடந்துச்சு, என்ன நடக்கிறது, நம்முடைய காரியம் என்ன என்பதை ஒளிவு மறைவில்லாமல் நாம் ஒருவருக்கு ஒருவர் குடும்பங்களிலேயும் நாம் சரியாக பேசிக்கொள்வோமானால்
காரியங்களை பகிர்ந்து கொள்வோமானால் குழப்பம் இல்லாமல் தொடர்ந்து நாம் குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை சொன்னேன். முதல்ல அர்ப்பணிப்பு, 2வது ஒற்றுமை, மூன்றாவது நல்ல தொலை தொடர்பு அல்லது கம்யூனிகேஷன், அதாவது கமிட்மெண்ட் அல்லது சரண்டர், ஒன்னஸ் அல்லது யூனிட்டி, 3வது ஒரு மனம், சரியான கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்புனா ஒருவருக்கு ஒருவர் நாம் பரஸ்பரமாக காரியங்களை பகிர்ந்து கொள்ளுதல், கம்யூனிகேஷன். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நிர்வாகி இருக்க வேண்டிய சிறப்பான குணங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்துட்டு வரோம். 4வது ஒரு நிர்வாகிக்கு இருக்க வேண்டிய அடுத்த குணம் என்னன்னா தேவ சித்தம். என்னென்னது? அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, சரியான தொடர்பு, 4வது தேவ சித்தம் என்பதை பார்க்க. தேவ சித்தம். ஒரு நிர்வாகம், சரியான நிர்வாகத்தை அவர் செயல்படுத்த வேண்டுமானால் தேவ சித்தம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். தேவ சித்தம் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் பிறக்கும் பொழுதே, அவர் ஊழியத்திலே அவர் ஈடுபடுகிற பொழுது, அவர் காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிற பொழுது பிதாவின் சித்தம் என்ன என்பதை அவர் அறிந்து செயல்பட்டார். அவர் 100% தெய்வம், 100% அவர் மனிதர். ஆனாலும் அவர் 100% தெய்வமாகவும் 100% மனிதராகவும் அவர் இருந்தாலும் அவர் தனிச்சையாக எதையும் செய்து விடவில்லை. அதை நம்ம பார்க்கிறோம். அவர் செய்திருக்கலாம். அவருடைய தெய்வீக தன்மையை வைத்து காரியங்களை செய்திருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் சொல்றார், பிதாவின் சித்தம் செய்வதையே தன்னுடைய போஜனமாக அவர் கொண்டு அதையே அவர் செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவ சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்க வேண்டும். நிர்வாகத்தன்மையில நம்ம ஒரு நிர்வாகியாக இருந்து செயல்பட போறோம். சில நேரங்கள்ல சித்தம் வந்துடும். சில நேரங்கள்ல மனுஷ சித்தத்தை செய்யக்கூடியவங்களா நம்ம மாறிடுவோம். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் பிசாசின் சத்துருடைய திட்டத்தையும் நம்மை அறியாமலேயே நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். நான் சொன்ன பாருங்க, சுய சித்தம் வந்துடும். இல்லைன்னா மனிதர்களுடைய சித்தம், நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். 3வது, நாம் அறிந்தும் அறியாமலேயே சத்துருடைய திட்டத்தை செஞ்சிருவோம். வேதத்துல வாசித்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, தாவீது ஜனங்களை என்ன வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, அதிபதிகள்லாம், இராணுவ வீரர்கள், இராணுவ தளபதி எல்லாம் சொல்லுவாங்க வேண்டாம். ஆனால் தாவீது அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், சாத்தானுடைய இருதயத்தை ஏவினான், அவன் செய்யறான். அதே போல அனனியாவும் சப்பீராலும் சாத்தானுடைய பொய்யினால் நிரப்பப்பட்டு அங்கே ஆலயத்துல வந்து பொய் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். சோ இப்படியும் காரியங்கள் நடந்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. சோ எனவே நாம் கவனம் உள்ளவர்களாக நாம் அதிலே நாம் செயல்பட வேண்டும். தேவ சித்தம். இப்போ தாவீது ஆலயத்தை கட்ட விரும்புறார். அது அவருடைய விருப்பம். தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஏன்னா ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி திரிந்த என்னை தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேலாக ராஜாவாக மாற்றினார். அவர் சாதாரண மனுஷனா இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தாரு. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தேன், இஸ்ரவேலுக்கு மேல என்னை ஒரு ராஜாவா மாற்றினாரு. ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி திரிந்தேன், என்ன ஆண்டவர் வந்து அரண்மனைக்குள்ள கொண்டு வந்தார். சோ என் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார். அதனால நான் அவருக்கு
ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது அவருடைய விருப்பம். இத முதல்ல நாத்தான்ட்ட சொல்லும்போது, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்வார் அப்படின்னா, நல்லது, அருமையான திட்டமா இருக்க. இதுவரைக்கும் யாரும் அப்படி நினைச்சதில்ல. ஆண்டவர் இதுவரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துல தான் இருக்கிறாரு. இப்பதான் முறை அவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உன் மனசுல இருந்ததே. அது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். உடனே நாத்தான் சொல்றாரு, நீ அப்படியே செய், ஆலயத்தை கட்டுன்னு சொல்றாரு. உடனே தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாத்தான் புறப்பட்டு போகிறார். அன்றைக்கு இரவிலே மறுபடியும் ஆண்டவர் நாத்தானுக்கு தன்னை தரிசனமாக்கி, நீ போய் சொல்லு, தாவீது இந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம். அவன் உள்ளத்துல இருந்த விருப்பம் நல்லதுதான். ஆனாலும் அவன் எனக்கு கட்ட முடியாது. அவனுடைய மகனாகிய சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்ப நடந்தது என்னன்னா, சரி, அப்போ வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக பொருட்களை சபதரித்து வைத்தான். பொன், பொருள், வெள்ளி, மரங்கள் எல்லாவற்றையும் சபதரித்து வைத்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அவன் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கும் பொழுதுதான் அங்கே அதை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். அப்ப வேதத்துல நாம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அநேக தேவனுடைய மக்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் வச்சிருந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அதை புரிந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க, பத்மு தீவிலே யோவான் இருந்தார். 18 மாசம் இருந்தார். பத்மு தீவிலே யோவான் 18 மாதம் இருந்தார். டொமினிஷியனால நாடு கடத்தப்பட்டார். டொமினிஷியன் மூலமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார். டொமினிஷியன் அவரை எண்ணெய் கோப்பரையில தூக்கி போட்டாரு. யோவான் சாகல. டொமினிஷியன் நாடு கடத்தப்பட்டார். 18 மாதங்கள் பத்மு தீவிலே சிறை கைதியாக அங்கே அவர் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அந்த இடத்துல யோவான் அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னோட ராஜ்யத்தின் நிமித்தம், கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் நான் பத்மு தீவுல இருந்தேன். ஒரே வார்த்தையில பத்மு தீவு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். அங்க நான் எண்ணெய் கோப்பரையில தூக்கி போடப்பட்டேன், நாடு கடத்தப்பட்டேன், இதெல்லாம் அங்க யோவான் எழுதல. ஏன்னா அது தேவனுடைய சித்தம் இல்ல. இந்த பத்மு தீவுல ஏன் தேவன் அவரை அனுமதித்தார், ஏன் அந்த இடத்திலே அவர் நாடு கடத்தப்பட்டார் என்றால், இனி உலகத்துக்கு வரப்போகிற அத்தனை சம்பவங்களையும் அவர் சரியாக எழுதுவதற்காக அவர் அங்கே நாடு கடத்தப்பட்டார் என்கிற தேவ சித்தத்தை யோவான் அறிந்திருந்தார். அதனால தனக்கு வந்த பாடுகளையோ பிரச்சனைகளையோ கஷ்டத்தையோ அவர் எழுதல. மாறாக அவர் எழுதிய காரியம் என்னன்னா, பரலோகத்தை குறித்து, இதனுடைய சிங்காசனத்தை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து 22 அதிகாரங்கள் 404 வசனங்களை அங்கே யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒருவேளை யோவானுக்கு இது ஏன் இங்க நாடு கடத்தப்பட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம போயிருந்தா, ஒருவேளை தன்னுடைய பிரச்சனையை அவர் எழுதியிருப்பார், அல்லது பத்மு தீவை குறித்து அவர் எழுதியிருப்பார். ஆனால் பத்மு தீவை குறித்தோ அல்லது தனக்கு வந்த பாடுகளை குறித்தோ எழுதுவதற்காக யோவான் நாடு கடத்தப்படவில்லை. மாறாக தேவ சித்தம் என்ன, அது பரலோகத்தை குறித்து எழுதுவதற்காக, வரப்போகிற காரியங்களை குறித்து எழுதுவதற்காக, வரப்போகிற அந்தி கிறிஸ்து மேல் வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து எழுதுவதற்காக, 1000 வருட அரசாட்சியை குறித்து எழுதுவதற்காக, புதிய வானம் புதிய பூமி என்கிற நிலைமையெல்லாம் எழுதுவதற்காக தான் தேவன் என்னை இங்கு அனுமதித்தார் என்பதை அவர் புரிந்து கொண்டவராக தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். தேவ சித்தத்தை அறிந்து அவர் செயல்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். மாலை நேரத்துல ஆண்டவர் எதற்காக நம்மை பிடித்திருக்கிறார், எதற்காக இந்த இணைப்பிலே நம்மை இணைத்திருக்கிறார், எதற்காக தேவன் இந்த ஆன்லைன் வகுப்பு மூலமாக காரியங்களை கற்றுக் கொடுத்து, எதற்காக தேவன் இந்த சப்ஜெக்ட் நமக்கு போதிக்கிறார். அப்போ தேவ சித்தம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன்,
பவுலும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். அப்ப ஏதோ ஒரு காரியம், ஒரு பெரிய திட்டம் உங்க மேல இருக்கு. ஒரு பெரிய நோக்கம் உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவன் ஒரு முறை விளம்பினார், தேவன் ஒரு முறை பேசினார், 2 முறை கேட்டேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு அந்த காரியத்தை பேசியிருக்கலாம். அதை உறுதிப்படுத்தும்படியாக, அதை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை இந்த இணைப்பிலே இணைத்திருக்கிறார். தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் பெரிதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து வருகிறார். 4 காரியம் சொன்னேன். ஒரு சபையையோ அல்லது குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிர்வாகிக்கு தேவையான குணாதிசயங்கள்: அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, சரியான தொடர்பு அல்லது கம்யூனிகேஷன், 4வது தேவ சித்தம் அறிந்து செயல்படுதல். அப்ப இந்த காரியத்தை நாம் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே நாம் செயல்படுத்துவோமானால், அங்கே தேவன் நம்மையும் ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு நேராக நடத்தி காரியங்களை சரி செய்வதற்கு உதவி செய்வார். மனிதனை படைப்பதற்கு முன்பாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல், பூமியின் மேல் இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, மனிதனை படைப்பதற்கு முன்பாக தேவன் அவர் ஒரு நிர்வாகியாக இருந்து செய்தார். மனிதனை படைத்ததற்கு பின்பாக அந்த நிர்வாகத்தை தேவன் மனிதனுடைய கரத்திலே கொடுத்து அவர் பூமி முழுவதையும் சரியாக அவர் நிர்வாகம் செய்து அவர் நடத்தி செல்ல விரும்புகிறார். இந்த உலகம் மறுபடியும் ஒழுங்கின் வெறுமையை மாறிட்டு அதை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக, போதகர் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, மெய்ப்பர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, இந்த இணைப்பிலே படித்துக் கொண்டிருக்கிற நம் மூலமாக மறுபடியும் இந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்த சரி செய்ய விரும்புகிறார். அர்ப்பணிக்கலாமா? அந்த நிர்வாகத்தன்மை உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் அதை செய்து முடிக்க முடியும். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே, நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே இந்த நிர்வாகத்தன்மையை குறித்து இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். விசேஷமாக 4 காரியம் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, சரியான தொடர்பு, தேவ சித்தம் அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்துக்காக அழைத்தீரும், அந்திகோ சபையில எப்படி பவுலையும் பர்னபாவையும் அழைத்தீரும், அது போல ஒரு பெரிய அழைப்பு சித்தம் இருக்கிறது. அதை உடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள, அதன்படி செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த மதிய வகுப்பையும் ஆசீர்வதி. பிரயாசம் எடுக்கிற என்னுடைய தாசர்கள், என்னுடைய மூத்த கணத்துக்குரிய தலைமை போதகர் ஜெபக்குமார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதி, எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த பிரயாசத்திலும் முயற்சியிலும் தேவனுடைய பலன் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. கனமகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.